வணக்கம், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஜர்னி. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே அதில் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக ரொம்பவே சேலஞ்சிங்கான இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் கண்ணிமைக்கிற நொடியில் இன்னொரு புது ட்ரெண்ட் வந்து எமர்ஜ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான பல சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி விமன் ஆக்சசரிஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கான பிரத்யேகமான ரீட்டைல் செயின் ஆஃப் அவுட்லெட்ஸை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கவங்க தான் இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் கேர்லெஷோட ஃபவுண்டர்ஸ் திருமதி தனஸ்ரீ அண்ட் நந்தினி கிருஷ்ணன் மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வணக்கம் மேம். ஸோ நம்மளுடைய பிராண்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? ஐம் தனஸ்ரீ. நான் வந்து இப்போது எனக்கு மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது. என்னோட மதர்-இன்-லா மிஸ்ஸஸ் லதா ராஜன். அவருக்கு வந்து அவ்வளோ பேஷன் பிஸ்னஸ் மேலே. ஸோ அவரோட ஒரு சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ஃபீல்டு, ஏன்னா ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் பிஸ்னஸ் எல்லாமே. எனக்கு வந்து ஜீரோ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். எஸ்பெஷலி வந்து அதில் இருக்கிற ஒரு என்டர்பிரினர் ஆகிறதே வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். அதில் ஒரு உமன் என்டர்பிரினர்னா அது வந்து எல்லாமே டபுள் த சேலஞ்சஸ். ஏன்னா மெயினாக வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபண்டிங், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸு, பின்ன ரிஸ்க் இன்வால்வ்டு. எதுவுமே ப்ரெடிக்டபிள் இல்லை. இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணதே வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி தான். அது வந்து டெய்லி பேசிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஃபேமிலி சப்போர்ட், என்னோட ஸ்பௌஸு, ஃபாதர்-இன்-லா, மதர்-இன்-லாவோட சப்போர்ட்னால தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரிஜினல் ஆயிடுச்சு. பேக் இன் 2018 we started our first outlet in RSPuram, கோயம்புத்தூர். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக 9 ஷாப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னோட கோசிஸ்டம் இதில் ஜாயின் பண்ணி நம்ம 3 பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னோட கோசிஸ்டர் நந்தினி கிருஷ்ணன். ஹாய், ஐம் நந்தினி கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் சொல்ல போகணுன்னா ஃபேஷன் நாலேஜ் எனக்கு ஜீரோன்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள். பட் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, இவங்களோட டெடிக்கேஷன், அதில் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஜாயின்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நானும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதனால பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி விமன் ஆக்சசரிஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி 8 இயர்ஸ் பேக் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மார்க்கெட் சர்வே கண்டிப்பாக நடத்தோம்ல. அதில் வந்து இந்த ஃபேன்சி ஷாப்ஸ், உமன்ஸ் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் தான், அது மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு அன்ஆர்கனைஸ்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து ஃபேஷன் அக்சசரிஸுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் கொண்டு வரணும். அது எங்களோட டேக்லைன் மாதிரியே ஸ்டைலிஷ் அண்ட் யூனிக்காக இருக்கணும். அங்கே இருக்க நம்ம ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளே இருக்கணும். ஏன்னா அங்கே அந்த டைம் 8 இயர்ஸ் பேக்லாம் ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே போனால் எல்லாமே வந்து புதியல் மாதிரி இருக்கும். ஸ்டாஃபோட ஹெல்ப் தான் வேணும். இப்போ நம்ம கடையில் பார்த்தா டிஸ்பிளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்து அவரே தேடி வந்து பார்த்து எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து ஸ்டைலிஷ் அண்ட் யூனிக் ப்ராடக்ட்ஸ். ஃபேஷனில் என்ன ட்ரெண்ட் செட்டிங்கு, என்ன வந்து ஃபேஷன் சொன்னாலே அது டே டு டே மாறிட்டே இருக்கும். அப்படியே சர்வே பண்ணி என்ன ட்ரெண்டுன்னு சொல்லி அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இன்னொன்று வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக ஆர்கனைஸ்டாக நடத்திட்டு இருக்கோம். அந்த ERPனால, அந்த ஹெல்ப்னால, 1-to-1 கனெக்டட்னால எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸோடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஸ்கேலபிள் பண்ணுறது தான் வந்து ஒரு கிளவரான விஷயம். ஸோ இந்த ஐடியா எப்படி வந்தது? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலையும் கூட நம்ம ஸ்கேலபிலிட்டியை இப்படி அவுட்லெட்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ற ஐடியா எப்படி வந்துச்சு? ரிசர்ச், நம்ம இந்த கஸ்டமர் ரிசர்ச், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, கேர்லிஷ் எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா வேறு இடத்துல இருந்து எல்லாம் வேறு டெஸ்டினேஷன்ல இருந்தால் அவங்களே வந்து நான் இங்கிருந்து உங்கள் ஷாப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வரும்போது நம்மளோட டிமாண்ட் இப்போ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறத விட நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு புது பிரான்ச்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்து நம்ம அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு ஒரு எய்மில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. கரண்ட்லி we have 9 branches. சூப்பர். ஸோ இப்போ ஒரு நெக்ஸ்ட் புது அவுட்லெட் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் நல்லா ஸ்டடி பண்ணோம். நமக்கு வந்து அங்கே வந்து எவ்வளோ வாக்கின்ஸ், எவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி டிராஃபிக் கூட எங்களை வந்து இது பண்ணும். ஏன்னா அங்கே ஒரு சிக்னல் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட நம்ம ஷாப் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து விமன் வந்து கோல்டு ஜுவல்லரியில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ பட் இப்போ வந்து இன்னொரு ட்ரெண்டுனா ஒரே ஜுவல்லரியை, பீஸ் ஆஃப் ஜுவல்லரியை வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போடுறதுக்கு எல்லாரும் விரும்புறதில்ல. அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ்லையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கான மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அது எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ப்ளஸ் தாங்க. 8 இயர்ஸ்
பேக்கெல்லாம் கோல்டு ஜுவல்லரி இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலே கோல்டில் தான் எல்லாருமே டிபெண்ட் பண்ணுவாங்க. கோல்டுக்கு இப்போ வரைக்கும் டிமாண்ட் வந்து அதோட ஹை ப்ரைஸ்னால கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ஃபேஷன் அக்சசரிஸ்னால நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம டெய்லி வேருக்கு இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு மாற்றி மாற்றி வந்து நமக்கு வாங்கி வைக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கிறத வந்து மக்களும் பார்க்குறாங்க. நாளுக்கு நாள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்டும் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் எப்படி சோர்ஸ் பண்ணுறீங்க? எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தா மேஜர் வந்து இம்போர்ட்டட் அக்சசரிஸ் தாங்க. அதுக்கு எங்களுக்கு வெண்டர்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா வெண்டர்ஸ் கிட்ட கேட்போம். அந்த மாதிரி அக்சசரிஸ் தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றது. இம்போர்ட் பண்ணி கொண்டு வரப்போ வந்து ஸோ அதுக்கான ஒரு ப்ரைஸிங் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி மக்கள்கிட்ட வந்து அஃபோர்டபுளாக கொண்டு போய் சிக்கிறீங்க? நாங்கள் வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கிட்டே லிங்க் பண்ணியிருக்கனால எங்களோட டிசைன்ஸ் எங்களோட என்ன ட்ரெண்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரொக்யூர் பண்ணதுனால எல்லாமே டைரக்ட். ஸோ அதனால வந்து எங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 9+ ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ பட் இன்றைக்கி வந்து ஆன்லைனோட யூசேஜ் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்க? இப்போது ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்து மக்கள் என்ன விரும்புனாங்க அப்படின்னா ஒரு ஷாப் போய் அதை வியர் பண்ணி பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாரும் என்னன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு எங்கேருந்து வேணாலும் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட்காக நம்ம அந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் நம்ம இருக்கோம். இன்ஸ்டா, FB, வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்துட்டு வீடியோ கால் ஷாப்பிங்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நிறைய விமன் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி விமன் ஆக்சசரிஸில் வந்துட்டுனா அது ஒரு பிஸ்னஸை எடுத்து நல்லா பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்கும். பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா எங்கேருந்து ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுன்றதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் எங்கேருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம்? விமன் அக்சசரிஸ் மட்டும் இல்லைன்னு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கண்டிப்பாக அவசியம் மேம். உங்களோட விஷன் எவ்வளோ பிக்காக இருந்தாலும் ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ நம்ம சின்னதாக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்ம அந்த எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா, கஸ்டமர்கிட்ட டிமாண்ட் இருக்கா, நம்மளோட ப்ராடக்ட் ஃபியூச்சர்லேயும் இந்த டிமாண்ட் இருக்குமா, எல்லாமே நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் இன் a ஸ்மால் ஸ்கேல். ஸோ இஃப் இட் கோஸ் வெல் நீங்கள் அதை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பிக்கர் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரலாம். ஸோ பெரிய மலையே நம்ம கடக்கிறோம் இருந்தாலும் ஒரு சின்ன அடி முதல்ல எடுத்து வைக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து சக்சீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சில பேருக்கு நேச்சுரலி கிடைக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலி நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தனால எங்களுக்கு கிடைச்சது. பட் நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி விமன் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன்ஸ் மூலமாக நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ வி ஆர் வெல்கமிங் இன் டு அவர் கேர்லிஷ் ஃபேமிலி. நிறைய விமன் என்டர்பிரினர்ஸ் லீடிங் கம்பெனிஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது வந்து இந்த மேல் டாமினன்ஸ் தான் இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து உமன் என்டர்பிரினர்ஸ் மாசிவாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு காமிச்சிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நைக்கா, VLCC, மம்மா எடுத்து இல்லை அந்த மாதிரி என்டர்பிரினர்ஸ் வந்து எங்களை மாதிரி என்டர்பிரினர்ஸுக்கு ரொம்ப என்கரேஜிங். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி பற்றின இன்சைட்ஸை வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு தி ஷோ மேம். தேங்க்யூ.